ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட தோலை சீவிட்டு இந்த மாதிரி சீவிட்டு மிக்சியில் ஒரு தடவை ஓட விட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு ரொம்ப நைஸாக வேணாம், இந்த குறக்குறப்பாக அரைச்சா போதும். நல்லா வதக்கி விடுங்க. கடாயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதில் உள்ள கொஞ்சம் இந்த மாய்ச்சரெல்லாம் போயிட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும்போது 1 கப் தேங்காய் துருவலுக்கு அரை கப் நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் இல்லாதவங்க சர்க்கரையே அரை கப் சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சோன்னு அப்படி நீங்கள் சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தால் பால் கொஞ்சோன்னு விட்டுக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இதே மாதிரி வந்த டேஸ்ட்டில் சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டுக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் பன்னீர் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஏலக்காய் ஃப்ளேவர்லேயே பண்ணலாம். ரொம்ப இது நல்லா கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக ஒயிட் கலர் கொஞ்சோன்னு எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சோன்ல ரோஸ் மில்க் கலந்து இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒயிட்டில். அப்புறம் பிங்க்கு கலரை மேலே போட்டு அதை நல்லா சமன்படுத்திக்கோங்க. மேலே உள்ளதை போட்டுட்டு இதை இப்போ நம்ம கட் பண்ணி தனியாக வச்சிடலாம். இது ஸ்கொயராக இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் தனியாக. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலரில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம இப்போ நட்ஸு வைக்க போகிறோம். பாதாம், பிஸ்தா எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு அதை நல்லா உருட்டி ஒரு உருண்டையாக வச்சுட்டு பிங்க் கலர் போர்ஷனை எடுத்து அதுக்கு மேலேயே நம்ம வைக்க போகிறோம். உள்ளே வெள்ளை போர்ஷனில் இந்த நட்ஸும் பிங்க் கலரில் பிங்க் கலரை வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ அதை எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே கவர் பண்ணிவிட்டு 2 விதமாக நம்ம இந்த ஸ்வீட்டை நம்ம செய்கிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு, குட்டீஸுகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி 2 விதமாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி தேங்காய் பருப்பி பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக, ரொம்ப மணமாக, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு